எடுக்கும் போதே வந்து கிறுக்குன்னு ஆயிடுச்சு வாய்ஸ், கிறுக்குனா வந்து அது பாட தெரியாம நான் அப்படியாவும் சீர என்னடா பாரு யார வேஸ்ட்ரா வரப்புல வெறுப்பா வந்து தனியா நிக்கிறேன்னு. இல்ல எது எது வேணா நம்ம டிராபிக்ல வர்றது சரி, பசி எடுக்குது சரி, எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது சரி, எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட பாட்டு. அதுதான் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பாட்டு. நான் அப்படிதான் பாட்டு எழுதி அது அது தாண்டி உன் ஸ்டைல்னு ஒரு பாட்டு, ஒரு லவ் பாட்டு. மொக்க நாயம் இல்ல சாயம் தட்டி விடுங்கப்பா, மீறி வாண்டட் அவ கிட்ட வந்தா கொட்டி விடுங்க, எல்லாமே பண்ணுவேன். எங்களோட கதையை கேட்டா சாக்காயிடுவேன், கொட்டுல பேக்கரி கடை கேக்காயிடுவேன். பாஸ்டர் புள்ள நான் பாஸ்டர் பாடும்போது சொல்லிட்டாங்கப்பா நீ கானெல்லாம் பாடுனா உன்னை வீட்டை விட்டு திட்டிடும், சோத்துல விஷம் வச்சிருவேன்ட்டான். 15 வேலை நான் பார்த்துருந்தேன். அந்த 15 வேலைல எதனா ஒரு வேலை இப்ப கூட ஒரு பாட்டு எஞ்சாம ஒரு வேலை இருக்குது இந்த ஓப்பனிங் சார். அல்லாடி கில்லாடி வர முன்னாடி அதான் நான் வந்துட்டேன் நவரு பின்னாடி. இப்போ ஜி பிரகாஷுக்கு அவர் சாருக்கு, இந்த யுவன் சங்கர் ராஜா சாருக்கு, தென்மான் அண்ணனுக்கு, ஆஃபர் அண்ணனுக்கு, ஜிப்ரான் சாருக்கு, இவங்க எல்லாருக்குமே நான் பாட்டு. வேலையில தன்னா விட்டு கிங்குக்கு ரிங்கு போட்டு அழைக்குது பாலி விட்டு மண்டபத்துறோம் மாமா மண்டபத்துறோம் நீ லைட்டாதான் ஏமா அந்த ஊரை வித்துறோம் அப்படின்னு போட்டு ஒரு பாட்டு. குப்பத்து ராஜா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன குடிசையிலேருந்து பெரிய ஸ்டேஜ் வரைக்கும் போய் கலக்கிட்டு இருக்கிற ஒரு கானா பாடகர். இவர் கானா பாடகர் மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு மிக சிறந்த லிரிக்ஸிஸ்ட். ஓகேவா, பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய பெரிய கானா சிங்கர், இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு நபர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் யாருன்னு பாக்கணுமா? வாங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. பயங்கரமா நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்கீங்க? இல்ல இல்ல இது நல்லா இருக்கு. எனக்கு வந்து அதை இப்படிலாம் பெருமையா பேசுவேன், மார்க்கெட்டிங் பண்ண மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா போதா ஒர்க்கு? நல்லா போதா? நல்லா போயிட்டு இருக்கு. குப்பத்து சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்போம். சொல்லு. நீங்க வந்து கானா பாடகர் மட்டும் இல்ல, இந்த வரிகள்லாம் எழுதுறீங்க இல்லையா? ஆமா ஆமா ப்ரோ. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது? ஏன்னா உங்களோட வரிகள்லாம் ரொம்ப அசத்தியமா இருக்கு, ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தோணுது? இல்லை ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 4 இயர்ஸ் நம்ம இந்த யூனிவர்சிட்டியில், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 4 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் அப்ராடில் போயிட்டு ஒரு 3 இயர்ஸ் படித்தேன். அதான் கிடையாது ப்ரோ, நம்ம வாழ்வியல்ல வேற வார்த்தை தான் ப்ரோ. இதுக்கெல்லாம் கானா இல்லைல்ல ப்ரோ. கானா எழுதுறது வந்து அது நம்ம பார்க்கறது தான், நம்ம வீட்டாண்ட பேசுகிற வார்த்தை, நம்ம வாழ்வியல சம்மந்தப்பட்டதான் அந்த கானா வார்த்தை இருக்கு. ரொம்ப அந்த கவிதைகள் கவிஞம் பூர்வமாக எதுனா அந்த மாதிரிலாம் வராது. அதெல்லாம் வந்து அந்த படத்தில் வாலி வைரமுத்து அவங்களாம் எழுதுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வராது. நம்ம வாழ்வியல் என்னப்பா பண்ற, சாப்பிட்டியாப்பா, என்ன எங்கே போறேன் வா, இதுதான் லிரிக்ஸாக இருக்குமே தவிர கஷ்டமான லிரிக்ஸ்லாம் இருக்காது. இப்போ ஒரு நீங்க நார்மலாவே வந்து ஏதாவது ஒரு சின்ன சீனை கூட, இப்போ நீங்க ஒரு டிராஃபிக்ல வரீங்க, அதை கூட உங்களால காணாம மாற்ற முடியுமா? இல்லை, எது வேணா நம்ம டிராஃபிக்ல வர்றது சரி, பசி எடுக்குது சரி, எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது சரி, எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட பாட்டு. அதுதான் வாழ்வியல் சம்மந்தப்பட்ட பாட்டு. நான் அப்படிதான் பாட்டு எழுதி அது இப்போ ஒரு கானால பாடுறதில்ல. நான் தனிப்பட்ட விஷயமா இன்ஸ்டாகிராமில் கூட பாடுறேன்னா எதனா ஒரு பாட்டு தினம் ஒரு பாடல்னு எழுதி பாடினே இருப்பேன். அப்படி போட்டுனே இருப்பேன். நீங்க ரொம்ப ரசிச்சு எழுதின பாட்டு? நான் ரொம்ப ரசிச்சு எழுதின பாட்டா, ரசிச்சுலாம் வந்து என்ன சொல்றதுன்னா, கானா அச்சுக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பேன். அது எனக்கு நல்லா இருக்கு. அந்த பாட்டு வந்து வரப்புல வெறுப்பா வந்து தனியா நிக்கிறேன்னு, சிரிக்கிய சீக்கிரம் அடக்க தவியா தவிக்கிறேன்னு, வயலோரம் ஓடுது பார் தோக இல்லாத மயிலு, மாடனா நீ இல்ல அது தாண்டி உன் ஸ்டைல்னு ஒரு பாட்டு, ஒரு லவ் பாட்டு ஒன்று எழுதி கொடுத்தேன். லவ் பாட்டு எழுதும் போது கொஞ்சம் அப்படியே அதான் நானே வந்து ஆரம்பத்துல என்ன நம்ம பிடிச்ச லிரிக்ஸ் கேட்கும் போது வெக்கப்படுறேன்னு பார்த்தேன். அப்புறம் தான் நீ பாடல. இல்ல லவ்னா உங்களுக்கு வெக்கம் இருக்காது, வெக்கம் வரனால லவ் இல்லையா, அப்போ உணர்ச்சி இருக்குன்னு அந்த லவ் பாட்டு எழுதும் போது. மற்றபடிலாம் வந்து ஜாலியா இருக்கும்போது ஃபன் தான், ஃபன்னா இருக்கும்போது அப்படியே ஒரு ஜாலியில எழுதுவோம். ஒரு இப்போ வந்து நார்மலாவே நீங்க ஒரு பொழுது போகல அப்படின்னா அப்படியே பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு அப்படியே பாடுறது, அதெல்லாம் இல்ல. பொழுது போறதுலாம் இல்ல, பொழுது போடும் என்னன்னா எவ்வளவு வாழ்க்கை எவ்வளவு பாசிட்டிவோ இது இல்ல, பொழுது போடுமா நீங்க வேற. டைம் இல்லை எதுக்குமே. ஃபேமிலியை பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும். எனக்கு 2 பொண்ணுக்குது. எனக்கு ஆயிடுச்சு. நான் ஃபேமிலியை ஓடணும், நான் ஒரு படத்துல பாட்டு எழுதணும், ஒரு கானாக்கு போகணும், எல்லாமே பண்ணுவேன். 1500 ரூபாய் 2000 ரூபாய் கானாக்கும் போவேன், 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் பாட்டு சினிமாலையும் பாட்டு பாடுவேன். இதுலயும் இருப்பேன், அதுலயும் இருப்பேன், 2 நீங்க ஃபேமிலின்னு சொன்னனால ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட.
இந்த இந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க. இந்த துறையில வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய கானா சிங்கர்ஸ் இருக்காங்க. ஆமா. பெரிய காம்படிஷன். அப்படிங்கிறப்போ உங்க ஃபேமிலி எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? என் ஃபேமிலியில வந்து ஃபர்ஸ்ட் கானா பாடும் போதெல்லாம் கானா பாடுவது எங்க அப்பா வந்து பாஸ்டர் புள்ள. நான் பாஸ்டர் பாடும்போது சொல்லிட்டாங்கப்பா நீ கானாலாம் பாடணுன்னா உன்னை வீட்டை விட்டு திட்டிடுவோம், சோத்துல விஷம் வச்சிருவேன்ட்டாங்க. என்னடா இது நம்ம என்னடா ஸ்டார்டிங் இப்போ தான் எல்லாருமே அப்போ கானா பாட்டு பாடுறதுலாம் வந்து ஒரு ஆல்பம் போய் நீ பண்ணா கூட காசு இருக்காது. நான் வெறும் அந்த மட்டை கானா என்ன கானா தினேஷ் இந்த மோனிஷா பாட்டை பண்ணல கானா தினேஷ் அவர் தான் மட்டை கானா இட்டுன்னு வந்து அவர் எங்கிட்ட இருந்தா இருக்காரு. அவர் கூட தான் மட்டை கானாக்கு ஃபர்ஸ்ட் போனேன். இந்த அவர் தான் இட்டுன்னு போய் மட்டை கானா உட்கார பாடுறாரு. அவர் மூலியமா தான் போனேன். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து என் வீட்டில் சொல்லும் போது என் வீட்டில் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது புறம்போக்கு நான் அப்படி இப்படி எங்கள் அப்பா பயங்கரமாக திட்டினாரு. அப்படி திட்டினாங்க. நான் அப்படியே அதே அவங்க திட்டினாலும் நான் விடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணி கல்யாணமாக பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்ட அப்புறமா என் ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட், நீ பண்ணு, நான் வேலை ஒரு ஒய்ஃபாக இருந்தால் என்ன பண்ணோம், வேலைக்கு போ, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுகிறேன், இதெல்லாம் வேணாம், இது எப்போ வரும்னு தெரியாது காசு, ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லாமல் நீ வேலைக்கு போகலனா கூட போகல, இதுலேயே போ, இது நல்லா இல்லை, இது நீ பெரிய ஆளாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு என்னை ஃபுல் சப்போர்ட், என் ஒய்ஃப் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ வந்து எங்கள் அம்மா அப்பாவும் என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்று பார்க்குறாங்களே, அதில் போடுறான் அதில் வரான் இங்கே வரான் அப்படின்னா வீட்டானெல்லாம் பேசுகிறாங்களே, இவன் புள்ளி நாங்கள் இதில் பார்க்குறேன் அதில் பார்க்குறேன்னு அவங்களுக்கு ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறான் வேஸ்ட்டாக போகாமல் ஏதோ ஒன்று பண்ணுறான்னு அவங்களும் இப்போ இது வேட்டாங்க. ரொம்ப கஷ்டம், நம்ம அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம். இப்போ வந்து நீங்கள் கானா வந்து பாட ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் கொஞ்சம் பிரபலமும் ஆயிட்டீங்க. கானா இதுல வந்து ஒரு சக்சீட் ஆகல இல்ல சப்போர்ட் இல்லை அப்படின்னா நீங்க என்ன வேலை பார்த்துருப்பீங்க? சப்போர்ட் ஆகலைன்னா நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வேலை நான் பார்த்துருந்தேன். அந்த 15 வேலையில் எதனா ஒரு வேலை இப்போ கூட ஒரு பார்ட் டைம் ஜாபாக ஒரு வேலை இருக்குது என்கிட்ட. நான் ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கிக்கிறேன். ஓகே ஓகே. இந்த வேலை எதுவுமே எனக்கு இல்லைன்னா நான் ஆட்டோ ஓட்டுவேன். நான் ஐசேஃப்ல வந்து ட்ரெயின்லாம் செய்கிறாங்களே, ஆமாம், அதில் போய் வேலை செஞ்சுருக்கேன். குடன் ஸ்ட்ரீட்ல வந்து துணி பண்டல் தூக்குற வேலை செஞ்சிருக்கேன். சிங்கர் ஸ்ட்ரீட்ல வந்து சில்பரை சேல்ஸ் பண்ற வேலை செஞ்சிருக்கேன். நயனப்பா நாயக்கர் ஸ்ட்ரீட்ல இருந்து இது பாரிஸ் நான் சொல்றது எல்லாமே அதே ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு ஆஃபீஸ் பாயா ஒரு இதுல வேலை செஞ்சிருக்கேன். இவ்வளவு வேலையை செஞ்சிருந்தா இருந்தேன். இதெல்லாம் பண்ணின்னு அப்போ ஒரு கானா இதுவும் ஒரு வேலை போனா இதை வேலையா பார்க்கல, போய் பாருங்க எவ்வளவு கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து 200 100 அப்படிதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி தான் இப்போ வந்து அது ஒரு ஜாலியா இருந்தது. அப்படியே வந்துட்டோம். நான் நிறைய வேலை பார்ப்பேன். எனக்கு இந்த வேலை கடவுள் வந்து இதுல வந்து கொஞ்சம் முன்னேற்றம்னா கூட நான் வேற வேலை பார்த்துக்குவேன். ஆனா ஓடினே இருக்கணும், நிக்க கூட நின்ற வேலை இதெல்லாம் கொஞ்சம் ரொட்டேஷன் ஆகி ஓடினே இருக்கணும். உங்களுக்கு வந்து இப்ப கானா பிரான்சி அப்படிங்கிற ஒரு உங்க நேமுக்கு முன்னாடி அந்த கானா வந்துச்சு இல்லையா, அதுக்கு ஒரு பாட்டு உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். எந்த பாடல் வந்து உங்களை கானா சிங்கரா அடையாளம் காட்டுனுச்சு? என்ன எந்த பாட்டு கல்யாணம் சிங்கர் காட்டுச்சுன்னா நல்ல நல்ல பாட்டுலாம் காமெடியா எழுதி விட்டா கூட இது பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு ரவுடிசம், அந்த ரவுடிசத்துல பாடினதுக்கு அது மொக்க நாயந்த இல்ல சாயம் தட்டி விடுங்கப்பா, மீறி வாண்டட் அவ கிட்ட வந்தா கொட்டி விடுங்கப்பா, எங்களோட கதையை கேட்டா சாக்காயிடுவேன், நாங்க கொட்டுல பேக்கரி கடை கேக்காயிடுவேன், அப்புறம் வீக்காயிடுவேன். இதே மாதிரி ஒரு ரவுடிசமா பாடினா கேட்டு நான் என்ன பண்ணேன், அந்த டைம்ல வந்து இதுதான் இப்படிதான் போகுது. இப்போ எல்லாமே வந்து ஊரே சரியில்லை, ரவுடிசம் ட்ரக்ஸ்ன்னு எல்லாமே போயிடுச்சு. அந்த டைம்ல அப்படி இருக்கும்போது சரி நம்ம இதை வச்சு பண்ண நம்மளுக்கு ஒரு வியூஸ் கிடைக்குமான்னு பார்த்தேன். அது மில்லியன் வியூஸ் போகுது. நல்லபடியா பாடி விட்டா எதுவுமே போக மாட்டுது. ஒரு நேர்மையான ஒரு வழி இல்லை. அப்படி பூந்து வந்தாதான் வருது. அது வந்தோன்னு என்ன ஆயிடுச்சு, அது மூலியமா நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் பாடாதீங்க, ரவுடி பாட்டுல பாருங்கன்னா அந்த பாட்டை ஒரு 2 பாட்டு பாடி ஸ்டாப் பண்ணிட்டேன். அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஜாலியான பாட்டு தான் பாடுகிறேன். லவ் சாங்ஸ் இது மாதிரி தான் போயிடுது. இப்ப நிறைய கானா சிங்கர்ஸ் வந்து இந்த சாவு கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மட்ட கானா இப்ப நீங்களும் அந்த இடத்துல பாடிருக்கேன்னு சொன்னீங்க. சோ இப்ப அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல பாடிட்டு ஒரு சினிமா வரைக்கும் போய் பாடுற அந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த பயணம்? ரொம்ப பயணம். அது எத்தனை கிலோமீட்டர் பயணம் தெரியாது, போயினதான் இருக்கும். ஆனா அது பயணம் முடியாதுல்ல, பாதையை முடிந்தாலும் பயணம் முடியாதுன்னு நான் முத்துக்குமார் சொல்லுகிறார். அந்த மாதிரி இந்த பயணம் வந்து போயினே இருக்கும். எப்படின்னா எனக்கு அந்த கானால ஸ்டார்டிங் பாடும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, எடுக்கும் போதே வந்து கிறுக்குன்னு ஆயிடுச்சு வாய்ஸ், கிறுக்குனா அந்த அது பாட தெரியாம அப்படியாவும் சீரியல் என்னடா பாரு யார வேஸ்ட்ரா ஜோப் டன் அதெல்லாம் அசிங்கப்பட்டு ஒரு பாட்டு தான் கொடுப்பாங்க. ரொம்ப நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க.
அவங்களாம் முன்னாடி பாடின சிங்கரு சீனியரு. அவங்களாம் நிறைய பாடுவாங்க, வெயிட் பண்ணணும், ஒரு பாட்டு வெயிட் பண்ணுவாங்க, எப்போ கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்க. அது கொடுக்குமா குத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி அந்த ஒரு பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா, 2 பாட்டு, அதுதான். அப்படி 2 பாட்டு ஆகி 2 பாட்டு 3 ஆகி 4 ஆகி 5 ஆகி நம்மளே சொந்தமாக கச்சேரி பண்ணி சினிமாவில் பாடுற அளவுக்கு இது வருதுன்னா இதுக்கு வந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் அது போக முடியும். ஒன்று பணம் வந்து இன்னைக்கு வர நாளைக்கு போயிடும், காசு மேட்ரு கிடையாது. நல்ல நேமு நல்ல ஒர்க்கு நீ பண்ணினே போனால் ஒன்று தேடித்தானா போனால் வந்துடும், அந்த காசு மேட்ரு கிடையாது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ சினிமா வரைக்கும் இப்போ மட்டக்கானலில் போய் ஒரு சாவில் உட்காந்து பாட தெரியாமல் பாடி நான் மொக்க வாங்கினது. இப்போ ஜி பிரகாஷுக்கு அவர் சாருக்கு, இந்த யுவன் சங்கர் ராஜா சாருக்கு, டென்மா அண்ணனுக்கு, ஆஃபர் அண்ணனுக்கு, ஜிப்ரான் சாருக்கு, இவங்க எல்லாருக்குமே நான் பாட்டு எழுதி பாடி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் இங்கே வரைக்கும் அது போயிருக்கேன். அதுதான், அது வந்து நல்லா ஜாலியாக தான் இருக்கும். அது அனுபவம் தான். அது வந்து ஒரு நைட்ல கிடைக்கிற அனுபவம் கிடையாது, ஒரு இத்தனை வருஷமா கிடைக்கிற அனுபவம். இப்போ வந்து நிறைய மியூசிக் டைரக்டரோட நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து ஜிவி பிரகாஷ் சார், டென்மா, அப்புறம் வந்து யுவன் சங்கர் ராஜா சார், ஸோ இந்த மாதிரியான ஒரு லெஜண்ட்ஸ் கிட்ட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த சாங்ஸ் வந்து மக்களுக்காக கொஞ்சம் பாடி கட்டலாமா? இல்லை, நான் இந்த ஜிவி பிரகாஷ் சார் படத்துல வந்து இந்த கிங்ஸ்டன்ல பாடி இந்த ஓப்பனிங் சார், அல்லாடி கில்லாடி வர முன்னாடி அதான் நான் வந்துட்டல நவுறு பின்னாடி தார தப்பு செட்டு சவுண்டை ஏத்தி விட்டு ஸ்டைலா நந்து வரான் காந்தி நோட்டை பறக்க விட்டு உள்ளடிகள்லா கட்டு வேலியில தன்னா விட்டு கிங்குக்கு ரிங்கு போட்டு அழைக்குது பாலி விட்டு மண்டபத்துறோம் மாமா மண்டபத்துறோம் நீ லைட்டாதான் ஏமா அந்த ஊரை வித்துறோம் அப்படின்னு போட்டு ஒரு பாட்டு ஜி. இது யுவன் சங்கர் ராஜாக்கு வந்து நான் லிரிக்ஸ் தான் எழுதி கொடுத்தேன். நான் வந்து நானும் கெளுத்தியும் ஆஃப்ரம் நான் பாடினாரு, அதுல நான் எழுதி கொடுத்தேன். அது ட்ரக் சாங், அது ஒரு பாட்டு ஒன்று எழுதி கொடுத்தேன் அவர்கிட்ட. அவருடைய டச் ஆயிடுச்சுல நம்ம லிரிக்ஸ் ஒரு போய் இதுல அவர்கிட்ட, அது ஒண்ணு. அப்புறம் இவருக்கு சந்தோஷ் நாராயண் சாருக்கு வந்து ஒரு தெலுங்கு படத்துல ஒரு பாட்டு எழுதினேன், தமிழ் டப்பிங், அதுக்கு ஒரு பாட்டு எழுதினேன். ஜிப்ரான் சாருக்கு எழுதிக்கிறேன், அதுவும் வரும். டென்மா சாருக்கு அவர்கிட்ட இந்த நம்ம சமயமுரளி சார், நான் ஏஆர்எஸ் ஆஃபீஸர், அவரு கமிஷனர், அவரு படம் எடுத்து அதுல அவர் தான் லிரிக்ஸ். அதுல டென்மா சார் மியூசிக், நானும் கானா முத்துவும் அவரும் பாடிருக்கேன். சென்னை எங்களோட மண்ணு அட நீ என்ன வேற இல்ல ஒண்ணு அல்லு சில்லு அடாவடி நாங்க எங்க ஊரு கோசம் பாடுற இந்த சாங்க டம்ம டம்மக்கு டர்ரமுக்கு சாப்பாவ நீ அமுக்கு அந்த மாதிரி போட்டு அவரு அந்த மாதிரி பாட்டு பாடிருக்கேன். வரோம் எல்லாமே ஒண்ணுன்னா பண்ணி வச்சிருக்கோம், ஒர்க் பண்ணி வச்சு நடிச்சிருக்கோம், நடிச்சதான் வருது. ஒரு படத்துல வந்து தனியா ஒரு நடிக்கவும் செஞ்சிருக்கீங்க, ஆக்டிங்கும் பண்ணியிருக்கேன். வாவ், சூப்பர் சூப்பர், நைஸ் ப்ரோ. இல்ல ஒண்ணுத்திலேயே சைக்கிள் ஓட்டினா அது நிறைய வேலையை பிரிச்சு செய்வேன். பாட்டு எழுதுவேன், பாட்டு பாடுவேன், நடிப்பேன், டைரக்ஷன் கத்துன்னு இருக்கேன். இன்னும் அது சொல்ல மாட்டேன், அது ஃபியூச்சர்ல நடக்கும், அதுவும் கத்துட்டு இருக்கேன். இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு கலைத்துறை மேல வந்து ஆர்வம் வந்து ஒரு அதிகமா வந்ததுக்கான காரணம்னா, யாரை பார்த்து உங்களுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும், ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு டேலண்ட் இருக்கு நமக்குள்ள அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பீங்களா நீங்க? அந்த மொமெண்ட்டை சொல்லுங்க. அந்த மொமெண்ட் யாரை பார்த்து வரணும்னா, ஸ்டேஜில் நம்ம கானா சிங்கர்லாம் இருக்கும் போது பாடும் போது அவங்க வரும்போது ஒரு கிளாப்ஸ் ஒன்று கத்துவாங்க. என்னதான் நீ என்ன மாரி சருகு வாங்கி குச்சிருந்தாலும் அவ்வளோ போதை ஆகாது, அந்த கிளாப்ஸுக்கு அவ்வளோ போதை இருக்குது. அப்படியே ஒன்று ஆக்கி விட்டு என்னடா தட்டுறா கடவுளுக்கு, நம்மளை கை தட்டுறாங்கடா. இப்போ கூட வந்து விஜய் அவர் வந்து நின்னோன்னு அவ்வளோ பேர் வந்து ரோட்ல வெயில்ல நின்று கத்துறாங்கன்னா அவருக்கு அது போதை. என்னோட ரசிகர் பாரு எவ்வளோ ஃபேன்ஸ், எவ்வளோ பேர் பாருன்னு ஒரு போதை. அவர் அந்த அளவுக்கு டெடிகேஷனா இருந்ததுனால தான் அந்த இடத்துல போய் நின்னார். அது மாரி நம்மளுக்கு என்னன்னா, இந்த சவுண்டை கேட்டு அப்போ நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்டாக ஆகணும். ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணா ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்களே, நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாக ஜாலி பண்ணுவோம். அந்த ஒரு இதுவேல பேட் வைப்லாம் இல்லை, ஜாலி வைப் தான் நம்ம ஃபுல்லாக. அப்படி வந்து ஏதோ ஒன்று பண்ணுறோம், நம்ம இதுதான் நம்ம கோல் இல்லை. ஒரு கோல் நம்ம வச்சுன்னா நம்ம என்ன போய் ஆகும் தெரியாது, கடவுள் வைக்கிறது தான். நிறைய விஷயத்தில் அந்த ஒரு 10 இடத்துல தூண்டில போடுவோம், எதில் மீன் மாட்டுதோ அதை சாப்பிடுவோம், மீன் மாட்டுறதுக்கு வெயிட் பண்ணுவோம், எதில் மீன் மாட்டுறதுக்கு வெயிட் பண்ணுவோம், அந்த மாதிரி தான்.